வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 6 கடற்கரை பகுதிகளை மீட்க கவர்னர் உயர்மட்ட குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அருகே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 4 ரவுடிகளை கைது செய்த போலீசார் தப்பியோடிய 9 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இணையவழி வாயிலாக 7 பேரிடம் ரூபாய் 12.55 லட்சம் மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற தமிழக பேருந்து சிவாஜி சிலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 6 கடற்கரை பகுதிகளை மீட்க கவர்னர் உயர்மட்ட குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி அரசின் பரிந்துரையின் பேரிலேயே மின்துறை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் மின் கட்டண உயர்வுக்கு காரணம் என சபாநாயகர் செல்வம் தவறான தகவல்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார் என்றும், இது தொடர்பாக அதிமுகவுடன் விவாதம் செய்ய சபாநாயகர் செல்வம் தயாரா என சவால் விடுத்தார். சுற்றுலா மேம்பாடு என்ற பெயரில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடந்த 10 ஆண்டுகளாக ஆறுகள், பாண்டி மெரினா உட்பட கடற்கரை பகுதிகள் தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதுடன் அங்கு சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை மீட்க துணைநிலை ஆளுநர் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், தவறு செய்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டு காலத்துல இந்த பகுதியில இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியிலயோ ஆற்று பகுதியிலயோ அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆக்கிரமிப்புகள் அத்தனை சம்பந்தமாகவும் நம்முடைய மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒரு விசாரணைக்கு, ஒரு உயர்மட்ட அதிகாரியுடைய தலைமையில ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டு சம்பந்தப்பட்டவர்கள், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய அத்தனை இடங்களையும் இந்த அரசு ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு, என்ன மாதிரி பில்டிங் கட்டினாலும் சேர்த்தான் அகற்றிவிட்டு அதை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கிறோம். புதுச்சேரி அருகே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 ரவுடிகளை கைது செய்த போலீசார் தப்பியோடிய 9 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே கரியமாணிக்கம், சிவபெருமான் நகரில் தனியார் இரும்பு கம்பெனி அருகே கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. விளையாட்டு இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த கும்பலை மடக்கி பிடிக்க முயன்றனர். அதில் 4 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். 9 பேர் தப்பியோடினர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் அந்தோணியார் கோவில் வீதியை சேர்ந்த ஜான் டேனியல் வயது 27, பாரதி நகர் சதீஷ்குமார் வயது 27, அருந்ததிபுரம் சுதர்ஷன் வயது 27, வில்லியனூர் பைபாஸ் ரோட்டை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் வயது 26 ஆகியோர் என்பதும், 4 பேர் மீதும் கொலை மற்றும் கொள்ளை முயற்சி வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் அரியாங்குப்பத்தில் நடந்த பாண்டியன் கொலை வழக்கில் சிக்கியுள்ள 4வரும் வழக்கு விசாரணைக்கு பணம் தேவைப்பட்டதால் கூட்டு கொள்ளையில் ஈடுபட திட்டமிட்டு காத்திருந்தது தெரியவந்தது. 4வரையும் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தப்பியோடிய 9 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இணையவழி வாயிலாக 7 பேரிடம் ரூபாய் 12.55 லட்சம் மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஜவஹர் நகரை சேர்ந்தவர் கவிதா. இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் இணையத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டலாம் என கூறியதை நம்பிய கவிதா பல தவணைகளில் ரூபாய் 8.30 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார். தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் பாக்யராஜ் ரூபாய் 1.12 லட்சம், புதுச்சேரியை சேர்ந்த கலைவாணியிடம் ரூபாய் 1.23 லட்சமும், பிரமிளாவிடம் ரூபாய் 88,000, அரியூரை சேர்ந்த ஆனந்தியிடம் ரூபாய் 25,000, PN பாளையத்தை சேர்ந்த சுபாஷிடம் ரூபாய் 26,000, முத்தியால்பேட்டையை சேர்ந்த முபாரக்கிடம் ரூபாய் 51,000 இணைய வழியில் மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற தமிழக பேருந்து சிவாஜி சிலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை செல்லும் வழியில் லாஸ்பேட்டை அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு பேருந்து திடீரென 3 இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 இருசக்கர வாகனங்கள் பேருந்துக்கு அடியில் சிக்கின. இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பிரேக் பிடிக்காத காரணத்தினால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தை அதன் ஓட்டுநர் சாதுரியமாக இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பினர். இந்த விபத்தை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைக் இல்லை உயில் மோசடியில் செயல்பட்ட வழக்கில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றிய காவலாளியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையில் உயில்களை போலி ஆவணம் மூலம் தயாரித்து பத்திரப்பதிவு மோசடி செய்து நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பில் சிபிசிஐடி போலீசார் விசாரித்தபோது உயில் மோசடி மூலம் நிலங்களுக்கு பத்திரப்பதிவு நடந்தது தெரியவந்தது. இதையடுத்து உழவர்கரை சார் பதிவாளர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கடந்த 1980 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரையில் 9 உயில்கள் திருத்தப்பட்டு போலி ஆவணம் தயாரித்து நிலங்கள் பத்திரப்பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிந்த சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே 5 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் காவலாளியாக இருந்த தனியார் நிறுவன ஒப்பந்த ஊழியர் உத்தரவேலுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் தயாராகும் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது. இந்துக்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு பகுதிகளிலும் பல்வேறு விதங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் செய்து மீண்டும் நீர்நிலைகளில் கொண்டு சென்று கரைத்து விடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி விழா சில நாட்களில் வரவுள்ளது. அதனை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வடிவமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பழைய பூரணாங்குப்பம் வீதியில் ஜிஜிஆர் கிராப்ட் என்னும் நிறுவனம் சார்பில் பல்வேறு விதங்களான விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது. இதில் சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத வகையில் காகிதங்கள், கிழங்கு மாவுகள் கொண்டு தயாரிக்கப்பட்டு நீரினை மாசுபடுத்தாத வகையில் வாட்டர் கலர் மூலம் பல வண்ணங்கள் பூசப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் 55க்கும் மேற்பட்ட மாடல்களில் 1 அடி முதல் 15 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் ஓராண்டு காலமாக தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மூஞ்சூர் வாகனம், மயில் வாகனம், யானை வாகனம், சிம்ம வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் விநாயகர் வீற்று இருப்பது போலவும் லட்சுமி விநாயகர், 4 முக விநாயகர், முருக விநாயகர் என பல விதங்களிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக தயார் நிலையில் வைத்துள்ளனர். இவர்களின் தயாரிப்புகள் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியான சென்னை, சிதம்பரம், வேலூர், திண்டிவனம் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2018 ஆண்டு ரூபாய் 5.5 கோடி மதிப்பில் தொடங்கப்பட்ட சர்வதேச அளவிலான நீச்சல் குளம் கட்டும் பணி 2 மாதத்தில் முடிவடைந்து திறப்பு விழாவிற்கு தயாராகியுள்ளது. புதுச்சேரியில் அரசு சார்பில் ஒரு நீச்சல் குள பயிற்சி கூடம் கிடையாது. தனியார் நீச்சல் குளங்களில்தான் நீச்சல் பயிற்சி பெறும் நிலை உள்ளது. இதனால் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் புதிதாக நீச்சல் குளம் அமைக்க திட்டமிடப்பட்டது. நகர பகுதியில் அதற்கான போதிய நிலம் இல்லாததால் அரசுக்கு சொந்தமான கடற்கரை ஜப்பான் பூங்கா ஓரம் இருந்த நிலத்தை தனியாருக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சாரதாம்பாள் நகரில் உள்ள தனியார் நிலத்தை அரசு பெற்றுக் கொண்டது. அந்த இடத்தில் ரூபாய் 5.5 கோடி மதிப்பில் நீச்சல் குளம் கட்டும் பணி கடந்த 2018 ஆண்டு துவங்கியது. ஒலிம்பிக் போட்டி நடத்தும் தரத்தில் 50 மீட்டர் நீளம், 25 மீட்டர் அகலம், 1.75 மீட்டர் ஆழத்துடன் நீச்சல் குளம் கட்டும் பணி நடந்து வருகிறது. ஆண்கள், பெண்கள் என 16 பேர் உடைமாற்றும் அறைகள், பொருள் பாதுகாப்பு அறைகள் கட்டப்பட்டு வருகிறது. தற்போது கட்டுமான பணிக்கான தொகையை அரசு விடுவித்ததால் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. பணிகள் முடிந்து ஓரிரு மாதங்களில் திறப்பு விழா நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 1.30 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி குறிச்சிக்குப்பம் பகுதியில் சிறுவர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். போது அதே பகுதியைச் சேர்ந்த தீக்ஷித் வயது 32 என்பவர் சிறுவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து ரூபாய் 1.20 லட்சம் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் மற்றும் ரூபாய் 10,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த பாபு வயது 37 என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 17 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். பாகூர் தொகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூர் பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும், பாகூர் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கிட வேண்டும், 10,000க்கும் மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும், பாகூர் அரசு மருத்துவமனையை சமுதாய நல மையமாக மாற்ற வேண்டும், புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக ரூபாய் 5,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பாகூர் இடை கமிட்டி சார்பில் பாகூர் பெரிய கோவில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூர் கொம்யூன் தலைவர் அஜித்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் கௌஷிகன், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் பிரசாந்த் குமார், பாகூர் கொம்யூன் செயலாளர் ஜெயராஜ், மாநில குழு உறுப்பினர் சிந்து விளக்க உரையாற்றினார்கள். இறுதியாக தனலட்சுமி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் KMK மேல்நிலைப் பள்ளியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள KMK மேல்நிலைப் பள்ளியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா இன்று தொடங்கியது. தொடக்க நிகழ்வாக வலத்தெருவிலிருந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது. ஒலிம்பிக் ஜோதியானது மாநில அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களால் கொண்டு வரப்பட்டு அமைச்சர் திருமுருகன் பள்ளியில் ஏற்றினார். தாளாளர்கள் மணிமேகலை கண்ணையன், மது கண்ணையன் ஆகியோர் தேசிய கொடியை பள்ளியின் கொடியை ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமைச்சர் திருமுருகன் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 6 கடற்கரை பகுதிகளை மீட்க கவர்னர் உயர்மட்ட குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அருகே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 4 ரவுடிகளை கைது செய்த போலீசார் தப்பியோடிய 9 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இணையவழி வாயிலாக 7 பேரிடம் ரூபாய் 12.55 லட்சம் மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற தமிழக பேருந்து சிவாஜி சிலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.